ஹலோ எவ்ரிவன், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுறதுக்கு. கீப் சப்போர்ட்டிங். அதே மாதிரி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். ஆனால் இது மாதிரி நிறைய கண்டென்ட், நிறைய டாபிக் பார்க்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னா என்னோட சேனலை நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். ஸோ நம்ம இன்னைக்கு டைரெக்டாக ரீடிங்குள்ளே போயிடலாம். ஸோ இன்னைக்கான டாபிக் பார்த்தீங்கன்னா ஜோடியாக் ரீடிங். அது நான் வந்து எலிமெண்டல் ரீடிங் பண்ணுறேன். அதாவது ஃபயர் சைன், எர்த் சைன், வாட்டர், ஏர் சைன் வச்சு நான் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ ஃபயர் சைன் அப்படிங்கிறப்போ மேஷம், சிம்மம், தனுசு. யார் யாரெல்லாம் வந்துட்டு மேஷம், சிம்மம், தனுசு ராசியில் இருக்கீங்களோ உங்களுக்கு பைல் நம்பர் 1. ஓகேங்களா? ஸோ இதுதான் பைல் நம்பர் 1. அண்ட் பைல் நம்பர் 2 பார்த்தீங்கன்னா ரிஷபம், கன்னி, மகரம். பைல் நம்பர் 3 கடகம், விருச்சகம், மீனம். பைல் நம்பர் 4 மிதுனம், துலாம், கும்பம். ஓகே. ஸோ இந்த 4 சைன்லுமே நீங்கள் எந்த சைனில் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பைலை சூஸ் பண்ணிக்கோங்க. டைம் ஸ்லாட் எல்லாமே, டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் நான் தரேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம பைல் நம்பர் 1க்கு டைரெக்டாக போகலாம். ஸோ பைல் நம்பர் 1 ஃபயர் சைன். யார் யார் மேஷம், சிம்மம், தனுசு பார்க்கலாம். யூஸ்வலி வந்து ஃபயர் சைன் அப்படின்னு நம்ம சொல்கிறப்பவே வந்து கொஞ்சம் கோபம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி தைரியமாகவும் இருப்பாங்க. ஏதாவது ஒரு தலைமை பொறுப்பு, ஹெட் ஆஃப் த ஃபேமிலி, அது மாதிரி கண்டிப்பாக வந்து இருப்பாங்க. அண்ட் ரொம்ப போல்டான பர்சனா. ஓகே, பார்ப்போம். ஓகே. உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப எமோஷ்னலாக இருக்கும், ஹைலி எமோஷ்னலாக இருக்கும். அதாவது ஒருத்தவங்க மேலே பாசம் வச்சுட்டீங்க அப்படின்னா ரொம்ப 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 நீங்கள் வந்து எமோஷ்னல் ஆயிடுவீங்க. அவங்களோட லைஃப்பில் நடக்கிற ஒரு சின்ன விஷயங்கள், இப்போ அவங்களுக்கு உடம்பு சரியில்லைனாலும் இல்லைனா அவங்களோட லைஃப்பில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் அப்படின்னாலும் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுவீங்க. ஸோ அவங்கள அவ்வளோ வந்து நீங்கள் லவ் பண்ணுவீங்க. ஸோ வந்து ஏன்னா வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து அவ்வளோ இன்டென்ஸாக இருக்கும் உங்களுக்கு ஒருத்தவங்களை பிடிச்சிருந்தா. அண்ட் உங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாமே வந்துட்டு நீங்கள் ஓப்பனாக எக்ஸ்பிரஸ் பண்ணுவீங்க. எதுவுமே மனசுக்குள்ளார வச்சுக்க மாட்டீங்க நீங்கள். ஸோ யார்கிட்ட நீங்கள் போய் சொல்லணுமோ அதை அப்படியே சொல்லிடுவீங்க. அதாவது ஒரு எது சொல்லணும் எது சொல்லக்கூடாதுன்ற ஒரு இது இருக்குல்ல, அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ண மாட்டீங்க. ஸ்ட்ரெயிட்டாக போய் மனசில் என்ன தோணுதோ சொல்லிடுவீங்க. அதனாலே ஒரு சில பிரச்சனைகள், ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ்லாம் வந்திருக்கும். அண்ட் நீங்கள் நல்லா ஓவர் திங்க் பண்ணுவீங்களா? பிகாஸ் எனக்கு அப்படி தான் தெரியுது. நல்லா ஓவர் திங்க் பண்ணிகிட்டே இருப்பீங்க நிறைய விஷயங்கள். அண்ட் நீங்கள் ஒரு ஈஸியாக வந்து உங்களை எல்லாரும் மிஸ் அண்டர்ஸ்டூட் பண்ணிக்குவாங்க. ஏன்னா வந்து நீங்கள் ஆக்சுவலி நல்ல பர்சன் தான். கோபம் இருக்குது உங்களுக்கு, ரொம்ப அன்பு பாசம் எல்லாமே இருக்குது. ஆனால் அது எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுன்றா தெரியாமல் இருக்கும். எமோஷனல் ஆகிட்டிங்கன்னா ஓவராக எமோஷனல் ஆவீங்க. ஒருத்தவங்க மேலே லவ் பாசம் வச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப அந்த ஒரு பவுண்ட்ரிஸை தாண்டி ஒரு சில டைம் வந்துட்டு நீங்கள் அட்வான்டேஜ் எடுப்பீங்க. ஸோ அது வந்து நிறைய பேர்த்துக்கு வந்துட்டு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக போயிடும், தப்பாக புரிஞ்சுக்குவாங்க உங்களை. பட் ஆனால் உங்கள் இன்டென்ஷன் தப்பு கிடையாது, உங்களோட லவ் அப்படி இருக்கும். ஸோ அது கொஞ்சம் ஒரு கண்ட்ரோல் தேவைன்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் ஒரு மாதிரி என்ன சொல்றது, ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்குமே வந்து உங்களுக்கு ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் வந்து ஒரு பவுண்டரிஸோட வச்சு பழகுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ ஸோ பிஸ்னஸ் விஷயமா பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ்லேயும் சரி ரிலேஷன்ஷிப்லேயுமே சரி யாரையுமே இன்வால்வ் பண்ணாதீங்க. பிகாஸ் ஒரு வெரி சூன் வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி இன்வால்வ்மெண்ட் வர மாதிரி தெரியுது.
ஸோ அதாவது இப்போ உங்கள் லைஃப்பில் நல்லா போயிட்டு இருந்திருக்கும், திடீர்னு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கும். அதாவது ஒரு நார்மலாக ரெகுலர் லைஃப் போயிட்டு இருந்ததில் ஏதாவது ஒரு பேர்டன் மாதிரி ஒன்று வந்திருக்கும். அண்ட் தேர்ட் பார்ட்டி யாரோ ஒருத்தவங்க தான் வந்துட்டு இந்த வேலையை பண்ணுறது. ஸோ உங்களோட பிஸ்னஸ்லையும் சரி, உங்கள் பணம் விஷயத்துலையும் சரி, உங்கள் ரிலேஷன்ஷிப்லையுமே சரி, ஃபேமிலி விஷயம் எதுலேயுமே வந்துட்டு மூணாவது மனுஷங்களை உள்ள விடாதீங்க. அண்டு ஒரு சில பேருக்கு வந்துட்டு கொஞ்சம் ஃபினான்ஷியல் லாஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அதாவது பணம் வந்து ரொம்ப இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம், யோசிச்சுட்டு பண்ணுங்க. ஆனால் எந்த பிளானுமே உங்களோட நெக்ஸ்ட் ஸ்டெப் எதுவுமே யாருக்கும் சொல்ல வேண்டாம். இப்போ நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னாலுமே சீக்கிரட்டாக கட்டி முடிங்க. எதுவும் யாருக்கும் சொல்ல வேணாம். பிகாஸ் நெகட்டிவான நியூஸை பரப்புறதுக்கு ஆளுங்க இருக்காங்க சுற்றி. ஓகேங்களா? ஸோ ஓகே. ஸோ ஒரு சில பேர் வந்துட்டு உங்களோட லவ் விஷயத்துக்கே நான் திருப்பி வரேன். பிகாஸ் எனக்கு லவ் மீனிங் தான் நிறையாவே வருது. இப்போ வந்து உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்குமே ஒரு லவ் இருக்குதா? இப்போ நீங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கலாம், இல்லைனா வந்து லவ்வர்ஸாக இருக்கலாம், இல்லைனா நீங்கள் சிங்கிளாக இருந்து ஒரு பிரேக்கப் ஸ்டேஜ் தாண்டி வந்து இப்போ நீங்கள் சிங்கிளாக இருக்கலாம். பட் உங்களுக்கு ஒரு பர்சன் மேலே க்ரஷ் இருக்கும். அந்த மாதிரி ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் போயிட்டுருக்கலாம் நீங்கள். ஸோ பட் உங்களுக்கும் அந்த பார்ட்னருக்கும் இருக்கக்கூடிய அந்த லவ் வந்து மறைஞ்சிட்டே வருது. இது ஒரு தேர்ட் பார்ட்டினாலேயும் இருக்கலாம். அண்ட் நான் சொன்ன மாதிரி நீங்கள் ரொம்ப ஈஸியாக மிஸ் அண்டர்ஸ்டுட் பர்சன் நான் சொன்னேன் பார்த்தீங்களா? உங்களுக்கு வந்து நீங்களே வந்து ஒரு சில டைம் எப்படி நடந்துக்குவீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. ஸோ இது எல்லாமே வந்துட்டு உங்களோட ரிலேஷன்ஷிப்பை கம்ப்ளீட்டாக பாதிக்குது. இனி வரக்கூடிய அப்கமிங் டேஸில் கேர்ஃபுல்லாக இருங்க. பிகாஸ் வந்துட்டு ஒரு சில பேர்த்துக்கு பிரேக்கப் ஆக சான்சஸ் இருக்கு, டைவோர்ஸ் வரைக்கும் போக சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் அமைதியாக இருங்க. அண்ட் உங்கள் லைஃப்பில் வந்து நான் சொன்ன மாதிரி தேர்ட் பர்சன் இன்வால்வ்மெண்ட் வரத்துக்கும் சான்சஸ் இருக்குது. அண்ட் ஆல்ரெடி வந்துட்டு ஒரு டாக்ஸிக் பர்சன்ஸ் இருக்காங்க. ஓகேங்களா? அதாவது உங்களுக்கு கூடயே தான் இருக்காங்க. அவங்க வந்துட்டு எப்படின்னா உங்களுக்கு நல்லது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை சிக்கல் இழுத்து விட்டுருப்பாங்க. ஒரு சில பேர் இப்போ வந்து கொஞ்சம் ஃபினான்ஷியலாக பிரச்சனையில் இருக்கீங்களா, பணப்பிரச்சனைகள் இருக்குதா, ஃபேமிலி ரிலேட்டடா, அதுக்கான காரணமே அந்த பர்சனாக தான் இருந்திருப்பாங்க. உங்களுக்கு நல்லது பண்ணுறேன்னு சொல்லிட்டு செலவு எக்ஸ்ட்ரா ஏற்றி விட்டுருப்பாங்க. ஸோ பி கேர்ஃபுல். ஓகேங்களா? ஸோ அந்த பர்சன் வந்துட்டு உங்கள் லைஃப்லேருந்து கொஞ்சமாக ஸ்லோவாக ரிமூவ் ஆக போகிறாங்க. அது ஒரு நல்ல நியூஸ் தான். பிகாஸ் அந்த பர்சன் வந்து அவங்களோட லைஃப்பில் வந்து அவங்களோட ஃபேமிலியில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் போயிட்டுருக்கும் இப்போ. ஸோ அதனால வந்துட்டு உங்களுக்கு டாக்ஸிக்காக உங்கள் லைஃப்பை சிக்க வச்சவங்க விலகுறாங்க. ஸோ அது ஒரு குட் நியூஸ் டெஃபினட்டாக. அண்ட் மணி விஷயம் நான் சொன்ன மாதிரி அன்னெசரியாக செலவு பண்ண வேண்டாம். பிகாஸ் வந்துட்டு வெரி சூன் உங்களுக்கு ஒரு மேஜர் எக்ஸ்பென்சஸ் வர சான்சஸ் இருக்கு. அதாவது ஹெவியான இன்வெஸ்ட்மெண்ட் போடுறதுக்கு உங்களோட சேவிங்ஸ்ல இருந்து நீங்க வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற அளவுக்கு சான்சஸ் வரும். ஸோ பி கேர்ஃபுல். ஓகே. ஸோ பார்ப்போம். ஒரு சில பேர் அவங்களுக்கு இப்போ வந்து ஒரு ஐ ஓப்பனிங் மூமெண்ட்டாக இருக்கும். எப்படின்னா லைஃப்பில் வந்து என்ன நடக்குது, யார் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வந்துடும். வெரி சூன் வந்துட்டு அந்த ரொம்ப ஒரு சிக்கலில் போய் நிற்கிற ஒரு ஸ்டேஜ் வரும். அந்த ஸ்டேஜில் நிறைய உண்மைகள் உங்களுக்கு தெரிய வரும். சோ மெனி சீக்ரெட்ஸ், நிறைய பேர்த்தோட ட்ரூ ஃபேஸஸ். அது உங்களுக்கு ஒரு டெஃபினட்டாக அவேக்கனிங் மூமெண்ட்டாக இருக்க போகுது. அண்ட் உங்களுக்கு ரெஸ்ட் தேவைங்க. இனி வரக்கூடிய அப்கமிங் டேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாக வர சான்சஸ் இருக்குது. ஏன்னா வந்து நான் சொன்ன மாதிரி எக்ஸ்பென்சஸ் வரும், ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம்ஸ், சேலஞ்சஸ் எல்லாமே வரும். ஸோ ரெஸ்ட் இல்லாமல் இருக்க போகிறீங்க. ஸோ அதனால ரெஸ்ட் ரொம்ப தேவை. கொஞ்சம் உங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சவங்க என்ன ஸ்ட்ரெஸ் என்ன ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு யாரோட கம்ஃபர்டபுளோ இருக்கோ, யாரை உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அவங்களோட வெளியே டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. பட் இது வந்து
பயப்பட வேண்டாம். என்னடா இது வரக்கூடிய அப்கமிங் டேஸ்ல வந்துட்டு பிரச்சனைகள் வரும்னு சொல்றாங்களே அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். சேலஞ்சஸ் இருக்கிறது உண்மைதான். பட் ஆனா வந்துட்டு உங்களுக்கு ஒரு அவேக்கனிங் மொமெண்டா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இவ்வளவு நாளா நீங்க உங்க லைஃப் எப்படி லீட் பண்ணிட்டு இருந்தீங்கங்கிறதுமே உங்களுக்கு தெரிய வரும். இது வந்து உங்களுக்கு ஒரு நியூ லைஃப், நியூ பிகினிங் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பும் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அண்ட் என்னதான் அந்த ப்ராப்ளம்ஸ் பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரு சில ஹாப்பினஸ் இருக்கு. அதாவது இப்போ நீங்க உங்களுக்கு யாரையாவது ரொம்ப பிடிச்சிருக்கும், அவங்க கிட்ட உங்களுக்கு ஒரு ஃபைட் நடந்திருக்கலாம், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் நடந்திருக்கலாம். இப்போ அந்த பர்சன் வந்து உங்ககிட்ட பேசாம அவாய்ட் பண்ணிட்டே இருந்திருக்கலாம். அந்த பர்சன் உங்ககிட்ட திருப்பி வந்து பேசுவாங்க. அந்த ஃபைட்ஸ் எல்லாமே மறைஞ்சிரும். ஓகேங்களா? ஸோ அதுதான் இன்னைக்கான மெசேஜ் ஃபார் ஃபயர் சைனுக்கு. மெசேஜ் ஷார்ட்டாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு மெசேஜ். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகேங்களா? ஸோ எதையுமே போட்டு மனசில் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. அண்ட் நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணுற லவ்வாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் மனசில் சொல்கிற விஷயங்கள்லாம் இருக்கட்டும், கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. நிறைய வந்து பேசிகிட்டே இருக்கீங்க நீங்கள். ஸோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வருது அதனால. ஸோ இதை மட்டும் நீங்கள் கரெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எவ்ரி திங் இஸ் ஃபைன். அண்ட் எவ்வளவோ ஒரு டஃப்பான சேலஞ்சஸ் வந்தாலுமே அதில் ஒரு நல்ல நியூஸ் டெஃபினட்டாக உங்களுக்கு வருது. அந்த ஒரு நியூஸ் வந்துட்டு இந்த டஃப் சேலஞ்சஸ் எல்லாத்தையுமே வந்து உங்களை மறக்க வைக்கிற மாதிரி ஒரு ஹாப்பினஸும் இருக்குது டெஃபினட்டாக. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் ஃபயர் சைன். தேங்க்யூ. நெக்ஸ்ட் 8 எர்த் சைன். வாவ். ஸோ எர்த் சைன் வந்துட்டு ரொம்ப பொறுமையான ஒரு பர்சன். கரெக்டுங்களா? அதாவது உங்களுக்குன்னு ஒரு ஒரு டிசிப்ளின்டான ஒரு லைஃப் வாழ்றீங்களா? அதாவது எனக்குன்னு ஒரு பவுண்டரி இருக்கு, அதை நான் தாண்ட மாட்டேன், நீயும் அந்த பவுண்டரி தாண்டி வராத. பாசமா இருப்பீங்க டெஃபினட்டா. பாசம் அன்பு அப்படின்னு வந்துட்டாவே உங்களுக்கு அவ்வளோ அடிமை. உங்களை வந்து ஜெயிக்கணும் அப்படின்னா பாசம் காமிக்கணும். அது ட்ரூவான பாசம். நம்பி வச்சு ஏமாத்தினாங்கன்னா மறக்கவே மாட்டீங்க. நீங்க ரொம்ப சென்சிட்டிவ். சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாமே கவலைப்படுறீங்க. ரிஷபம், கன்னி, மகரம், ஒரு ஸ்மால் விஷயம் ஒண்ணுமே இருக்காது அதுல. பட் ஆனா வந்துட்டு ரொம்ப கவலைப்படுவீங்க. பார்க்கலாம். ஸோ இருங்க, மற்ற காய்ச்சல் எடுத்துக்கிறேன். எல்லாமே நான் ரொம்ப ரொம்ப நல்ல கார்டாக வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு ஆக்சுவலி இவ்வளோ நாளாக வந்து வேலை வாய்ப்பு தேடிட்டு இருக்கீங்களா? எந்த ஒரு வாய்ப்புமே இல்லாமல் இருக்கா? நல்ல ஜாப் போயிட்டு இருந்திருக்கும், ஏதோ ஒரு பிரச்சனைனால ஸ்டாப் ஆயிருக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் தேடிட்டு இருக்கீங்க, கிடைக்காம இருக்குன்னா கவலைப்பட வேண்டாம். ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். கொஞ்சம் டிலே ஆனாலுமே வந்துட்டு உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஜாப் கெரியருங்கிறது இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அண்ட் பணம் விஷயமாவுமே ஒரு சில லோன் வாங்கியிருக்கீங்க. அண்ட் ரொம்ப ரொம்ப ஒரு இப்போ நீங்கள் வேலைக்கு போனாதான் உங்கள் சம்பளம் வச்சு தான் குடும்பம் அப்படின்னு இருந்திருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு உங்களுக்கே ஒரு சேலஞ்சிங் வந்துருச்சு சுச்சுவேஷன். ஸோ அதனால வந்துட்டு பணப்பிரச்சனைகள், லோன் அதெல்லாம் இருந்தது அப்படின்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் ஆகும். ஓகேங்களா? ஸோ பொறுமையாக இருங்க. உங்களுக்கான அந்த ஒரு ஜாப்ங்கிறது வெரி சூன் கிடைக்கும். பிகாஸ் வந்து நீங்கள் தான் வந்து ஒரு ஃபேமிலியில் ஏர்னிங் பர்சனாக இருக்கலாம். உங்கள் சம்பளத்தை வச்சு தான் குடும்பம் ஓடிட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் உங்களோட சேலரிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் ஒரு சில பேர் வந்துட்டு குடும்பத்தோட பாரத்தை தோளில் சுமக்கிறீங்க கண்டிப்பாக. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு கவலைகள் இருக்கும். என்னடா வாழ்க்கை அப்படின்ற ஒரு தாட்ஸ் இருக்கும்.
பட் ஸ்டில் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்கள் ஃப்யூச்சர் நல்லா இருக்கு. ஓகேங்களா? என்னதான் இப்போ ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலுமே ஏதோ ஒரு விஷஸ் உங்களோடது ஃபுல்ஃபில் ஆக போகுது. அது எதுவா வேணா இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்களோட லைஃப் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக போயிட்டு இருக்கும். ரொம்ப ஸ்லோவாக போகும். அதாவது சுற்றி இருக்கவங்க எல்லாருமே அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிருப்பாங்க. உங்கள் லைஃப்பும் வந்துட்டு எவ்ரிடே நகர்ந்துட்டே போகுது. பட் நீங்கள் அப்படியே இருப்பீங்க. எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இருக்காது. ஒரு ஹாப்பினஸ், ஒரு செலிப்ரேஷன்ஸ்னு எதுவுமே இல்லாமல் இருக்கா? இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் தான். பிகாஸ் வந்து நீங்கள் எதிர்காலத்துக்கான பிளானிங்கை நல்லா போடுறீங்க. நிறைய பிளானிங் பண்ணுறீங்க. நிறைய யோசனைகள் எல்லாமே கொண்டு வரீங்க. ஆனால் வந்து அதுக்கான ஆக்ஷன் எடுக்கிறீங்களான்னா கிடையாது. நான் 10 வருஷத்துல இவ்வளோ இது பண்ண போறேன், என்ன 10 வருஷத்துல என்னென்னலாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் சூப்பரா வந்து பிளான் பண்றீங்க. ஒரு சில பேர் வந்து மைண்ட்லயே வந்துட்டு கால்குலேஷன் பண்றீங்க, இல்ல நோட்டு பேனா வச்சுட்டு கால்குலேஷன்லாம் பண்றீங்க. ஆனா அதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சீங்களா, அதுக்கான ஏற்பாடு பண்ணீங்களான்னா கிடையவே கிடையாது. மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்துட்டு நீங்க உங்களோட கற்பனையிலே வாழ்றீங்களா? அதாவது உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு பேட் ஹேபிட் என்ன தெரியுங்களா? எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ற ஒரு விஷயம். உங்களை யாராவது குறை சொல்லிட்டாங்க அப்படின்னா தாங்க மாட்டீங்க. எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லுவீங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயம் வந்து உங்கள் லைஃப்பில் வரக்கூடிய எல்லா பிளெஸ்ஸிங்ஸாக இருக்கட்டும் எல்லாத்தையும் பிளாக் பண்ணுது. பிகாஸ் வந்துட்டு உங்களுக்கு ஒரு புதுசாக ஐடியா, ஒரு நியூ கிரியேட்டிவிட்டி அப்படின்னு இருக்கான்னு கேட்டால் இல்லை. ஸோ அது வந்து உங்கள் லைஃப்பில் ஹாப்பினஸ், சக்ஸஸ், க்ரோத் எல்லாமே இருக்குது. ஆனால் அது டிலே பண்ணிக்கிட்டே போகுது. இப்போது நீங்கள் ஒரு பிளான் பண்ணுறீங்கன்னா இப்போக்கு பிளான் பண்ணணும். இப்போ என்ன நடக்கணும், நெக்ஸ்ட் இயருக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற பிளான் விட்டுட்டு நீங்கள் 10 வருஷத்துக்கு போயிடுறீங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நீங்கள் 10 வருஷத்துக்கான பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க தவிர நெக்ஸ்ட் நாளைக்கு என்ன பண்ணணும், ஒரு மாதத்தில் என்ன பண்ணணுங்கிற பிளானிங்கே இல்லை உங்களுக்கு. ஒரு சில பேர் இந்த மாதிரி இருக்கிறனால தான் உங்களுக்கு வரக்கூடிய பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாமே தள்ளி 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 போகுது. ஸோ பிளான் பண்ணுறது கரெக்டு தாங்க, அதை லான்ச் பண்ணுங்க. அப்போ தானே சக்ஸஸ் பார்க்க முடியும். சரி, நம்மளோட இமேஜினேஷனும் சரி ரியாலிட்டியும் சரி ரெண்டுமே டிஃப்ரெண்ட் திங்ஸ். நம்ம கற்பனையில் நிறைய வச்சுருப்போம், பிளானிங்லாம் சூப்பராக போட்டிருப்போம். அது ரியாலிட்டியில் நம்ம பண்ணுறப்போ நிறைய சேலஞ்சஸ் வரும். நம்மளோட பிளானிங்கில் 100% பாதி தான் வந்து நம்ம நினச்சபடி வரும். மற்றது வந்து ஒரு சில சேலஞ்சஸ் இருக்கும். அந்த ஒரு விஷயம் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். பிகாஸ் உங்களுக்கு இந்த ஒரு தாட்ஸ் இருக்கிறனால உங்களோட ரிலேஷன்ஷிப் வைஸும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து கன்ஃபியூஸ்டாக தான் இருக்குது. உங்களை புரிஞ்சுக்கிறதே ஒரு கன்ஃபியூஷனாக வச்சுருக்காங்க உங்கள் பார்ட்னர். அதாவது நீங்கள் பாசமாக தான் இருக்கீங்க, பட் ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே அப்செட் ஆயிடுறீங்க. ஒரு மாதிரி எமோஷனல் ஆகிறதுனால அவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. நீங்களே ஒரு சில பேர் நீங்களே ஸ்டெடியாக இருக்க மாட்டீங்க. ஒரு சில டைமில் ஜாலியாக இருப்பீங்க, ஒரு சில டைமில் எதுக்கு கோவப்படுறீங்க, எதுக்கு அப்செட் ஆகிறீங்கன்னு தெரியாதபடியே இருப்பீங்க. ஸோ இந்த ஒரு விஷயம்னாலே ரொம்ப ப்ராப்ளம்ஸ் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்துட்டு நீங்கள் ரிஷபம், கன்னி, மகரம், நீங்கள் வந்து உங்களோட டேலண்ட், உங்களோட ஸ்கில்ஸ் அதை முதல்ல வந்து கண்டுபிடிங்க. உங்களுக்குன்னு ஒரு திறமை டெஃபினட்டாக இருக்குது. நீங்கள் இன்ன வரைக்கும் வெளியே கொண்டு வரல. நீங்கள் யார் அப்படிங்கிறத இன்ன வரைக்கும் யாருமே பார்க்கல. ஈவன் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குமே தெரியாது. ஏதோ ஒரு பவுண்டரிஸில் இல்லை ஏதோ ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்கீங்க. ஒரு சேஃப் ஜோன்னு சொல்லிக்கலாமா? அதை விட்டு நீங்கள் வெளியே வரணும். என்னைக்கு உங்களுக்கான ஓன் ஐடியாஸ் பிளானிங்கை நீங்கள் போடுறீங்களோ அப்போ சக்ஸஸ் இருக்குது. பிகாஸ் கார்ட்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. இனி வரக்கூடிய உங்கள் ஃப்யூச்சர் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. பட் ஆனால் நீங்கள் எடுத்து வைக்கிற ஒரு ஸ்டெப் அதில் தான் இருக்குது. நீங்கள் முயற்சி பண்ணி எதுவுமே நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக வந்து ஒரு 10 வருஷத்தில் வர சக்ஸஸ் வெரி சூன் நீங்கள் பார்ப்பீங்க. உங்கள் மேலே நம்பிக்கை வைங்க ஃபஸ்ட்டு. ஓகே, ஆரக்கிளில் பார்க்கலாம்.
ஓகே சி ஸ்விம் அவே ஃப்ரம் த சிச்சுவேஷன். ஓகே, ஸோ நீங்கள் வந்து இப்போ உங்கள் ஃபேமிலியில் ஏதோ ஒரு பிரச்சனைகள் போயிட்டுருக்கா, அதிலிருந்து தப்பிக்க வழி பண்ணுறீங்களா? அதாவது அந்த ப்ராப்ளம்ஸை நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஃபேஸ் டு ஃபேஸ் பண்ணாமல் அதிலிருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆயிடலாம், இல்லை எப்படியாவது அந்த ப்ராப்ளம் வந்து கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ணாமல் அப்படியே நெக்ஸ்ட் இதுக்கு போயிடலாம்னு நினைக்கிறீங்களா? பிகாஸ் அப்படி தான் நீங்கள் வந்துட்டு இருக்கீங்க. எதுவாக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இது உங்களுக்கும் சரி, உங்களுக்குள்ளரும் சரி, உங்களோட லைஃப்லையுமே நிறைய சேஞ்சஸ்ங்கிறது தேவைப்படுது. இதே மாதிரி ஒரு வாழ்க்கை இப்போ நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையே வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் ஒரு சில பேருக்கு வெரி சூன் இப்போ நீங்கள் இப்போ உங்களுக்கு இருக்கிற அந்த ப்ராப்ளம்ஸ் டெஃபினட்டாக வெரி சூன் வந்துட்டு எண்ட் ஆக போகுது. உங்கள் லைஃபே வந்து ஒரு கம்ப்ளீட் சேஞ்சஸ் வரும். ஓகேங்களா? இப்போ வந்து எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுறீங்களோ அது எல்லாமே அந்த சூழ்நிலையிலேருந்து வெளியே வருவீங்க. ஆனால் இது வந்து என்ன பிரச்சனையோ அதை ஃபேஸ் பண்ணுங்கிறது தான் சொல்கிறாங்க. ஏன்னா இதில் வந்து உங்களுக்கு நீங்கள் ஏதோ ஒன்று தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சம் லெசன் இருக்குது இதில். இது வந்து உங்கள் ஃப்யூச்சருக்கு தேவையான ஒரு லெசன் வந்துட்டு இப்போ நீங்கள் ஃபேஸ் பண்ணுற சேலஞ்சஸில் இருக்குது. உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆளுங்க இருக்காங்க, உங்களுக்கு மோட்டிவேட் பண்ண ஆளுங்க இருக்காங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் கவலையே பட வேணாம். நீங்கள் என்ன ரிஸ்க் எடுத்தாலும் அதுலேருந்து வெளியே வரலாம். பட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எர்த் சைன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிஷபம், கன்னி, மகரம். கார்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த லாஸ்ட் 3 கார்ட்ஸ்லேருந்து எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கு. என்ன ஒன்னே ஒன்று தான் சொல்கிறாங்க, லவ் பிரச்சனை இருக்கா? எஸ், கிடைக்கும். சிங்கிளாக இருக்கீங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு மேரேஜ் பாசிபிள். இல்லை லவ் பண்ணிட்டு இருக்கீங்களா? எஸ், டெஃபினட்டாக நல்ல ஒரு நியூஸ் கிடைக்கும். ஆனால் எதுவாக இருந்தாலுமே உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் இனிமேல் என்ன ஆக்ஷன் எடுக்கிறீங்க அதில் தான் உங்கள் லைஃபே இருக்குது. பிகாஸ் வந்து யூனிவர்ஸும் சரி, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்கள் சுற்றி இருக்கவங்க எல்லாமே பொறுப்பு உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. அப்போ நீங்கள் தான் அந்த பொறுப்பை எடுத்துகிட்டு செய்யணும். ஓகேங்களா? ஸோ என்னைக்கு உங்கள் கையில் எல்லாமே வந்து நீங்கள் செய்கிறீங்களோ டெஃபினட்டாக எல்லா சக்ஸஸும் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். ஓகேங்களா? கொஞ்சம் சேலஞ்சஸ் இப்போ ஃபேஸ் பண்ணலாம், பட் வெரி சூன் ரிலீஸ் ஆகிடும். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் எர்த் சைன். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வந்து வாட்டர் சைன் பாருங்கள். கடகம், விருச்சகம், மீனம். ஸோ யார் யாரெல்லாம் கடகம், விருச்சகம், மீனம்ல இருக்கீங்களோ உங்களுக்கான ரீடிங். ஸோ வாட்டர் சைன்கிறப்ப ஒரு மாதிரி எமோஷனலான ஒரு பர்சனா நீங்கள்? எனக்கு அப்படி தான் தெரியுது. ரொம்ப எமோஷனல் ஆகுறீங்களா? லவ், அன்பு, பாசம் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப வந்து பிடிக்கும். அதே மாதிரி நீங்கள் ரொம்ப மிஸ் அண்டர்ஸ்டுட் பர்சனாக இருப்பீங்க. லைஃப்பில் நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கலாம், பட் ஸ்டில் வந்துட்டு நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. பார்ப்போம். ஓகே, ஸோ வாட்டர் சைன் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேங்க லைஃப்பில். ஒரு பிக் ரிலீஃப் அப்படிங்கிறது வருது. அதாவது பல போராட்டங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, அதிலிருந்து ஒரு ரிலீஃபுங்கிறது கிடைக்குது. உங்களுக்கான ஜஸ்டிஸுங்கிறது இருக்கும். அதாவது இப்போ ஒரு 10 பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா அதில் பாதி முக்கியமான பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆகும். அதே மாதிரி உங்களுக்கு ஃப்ரீடம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? எஸ், டெஃபினட்டாக கிடைக்குங்க. இப்போ வந்து ஒரு சில பேருக்கு ஃப்ரீடம்ங்கிறதே இல்லை, வீட்டிலே தான் இருப்பீங்க, இல்லைன்னா ஒரு க்ளோஸ்டு சர்க்கிள் அந்த ஒரு இதுக்குள்ளேயே தான் சுற்றிட்டு இருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கான அந்த ஃப்ரீடம்ங்கிறது யாரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அது கிடைக்கும், டெஃபினட்டாக ஃப்ரீடம் கிடைக்கும். இனிமேல் நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ அது கிடைக்கும். என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அது டெஃபினட்டாக வந்து சாதிக்க முடியும். ஓகேங்களா? சம் செலிப்ரேஷன்ஸ் ஆல்சோ இருக்குது. சிங்கிளாக இருக்கீங்கன்னா மேரேஜ் கண்டிப்பாக இருக்கும், இல்லைன்னா ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்டி, பர்த்டே பார்ட்டிஸ், சம் செலிப்ரேஷன்ஸ் வெரி சூன் நீங்கள் வந்து பார்ப்பீங்க. அண்ட் ஜஸ்டிஸ் கார்டு, ஜஸ்டிஸ் இஸ் கம்மிங். ஸோ உங்களுக்கான நியாயம் கிடைக்க போகுது. இது வந்து கர்மா பீரியட் நான் சொல்வேன். உங்களுக்கு யார் யாரெல்லாம் வந்துட்டு நீங்கள் கஷ்டப்பட்டப்போ உங்களை வந்து கேவலப்படுத்தினாங்களோ, உங்களை மதிக்காமல் உங்களை தாண்டி போனாங்களோ அந்த பர்சன்ஸ் அத்தனை பேருமே உங்களோட அன்பு, பாசம், அட்டென்ஷனுக்கு எங்குவாங்க. ஓகேங்களா? நீங்கள் ஒதுங்கியிருப்பீங்க, ஆனால் நீங்கள் கம்ப்ளீட்டாக அந்த பர்சனை வெறுத்து ஒதுங்கியிருப்பீங்க. பட் அவங்க உங்களை தேடி வருவாங்க. இப்போ எங்கேயோ ஃபங்க்ஷனோ இல்லை எங்கேயோ வெளியில் எங்கேயோ பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களா தேடி வந்து பேசுவாங்க.
பட் ஆனால் நீங்கள் கம்ப்ளீட்டாக ஒதுங்கியிருப்பீங்க. ஸோ உங்களுக்கான அந்த ஒரு ஜஸ்டிஸ் வரும். பொறுமையாக இருங்க. அண்டு ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா எமோஷ்னலாக சான்சஸ் இருக்குது. அதாவது ரொம்ப நாளாக நிறைய ஆசைகள் இருக்குங்க உங்களுக்கு, ஆனால் வந்து அது எதுவுமே ஃபுல்ஃபில் ஆகாது. அதாவது நீங்கள் வந்து ஆசைப்பட்டது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருக்கும். பட் இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா, இனி வரக்கூடிய டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஆசைப்படுறது ஒன்று ஒன்று நடக்கும். கேட்டிங்கன்னா அவ்வளோ ஈஸியாக கிடைச்சிடும். எதுவுமே உங்களை மதிக்காதவங்க மதிப்பாங்க. சபையிலையும் சரி, ஒரு ஒர்க் ஏரியாலையுமே சரி, உங்களை வந்து ஒரு இதாக கூட கன்சிடர் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஒரு பர்சனாக கூட கன்சிடர் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவ்வளோ அவமானம் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இனிமேல் உங்களை முன்னாடி நிப்பாட்டி எல்லாமே செய்வாங்க. அதுக்கான ஒரு நாட்கள்ங்கிறது கண்டிப்பாக வரும். ஸோ நீங்கள் ரொம்ப வந்து ஒரு எமோஷனல் ஆகக்கூடிய மொமெண்ட்டும் வரும். பிகாஸ் வந்து ரொம்ப நாளாக எதுவுமே கிடைக்காம ஒரு விஷயம் கிடைச்சதுன்னா எவ்வளோ எமோஷனல் ஆகும். அந்த மொமெண்ட்ஸ், ஹாப்பி டியர்ஸ், ஹாப்பி எமோஷனல்ஸ் எல்லாமே வரும். ஓகேங்களா? நீங்கள் ஒரு ஸ்ட்ராங் பர்சனாக மாறுவீங்க. அதாவது உங்களை சுற்றி பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளோக்கு எவ்வளோ டாக்ஸிக் இருக்கிறாங்களோ, நாளைக்கு வந்து இனி வரக்கூடிய டேஸில் உங்களை சுற்றி இருக்கிற பர்சன்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப ஆம்பிஷியஸ் பர்சன்ஸாக இருப்பாங்க. உங்களோட மைண்ட் செட்டாகவே இருப்பாங்க. நீங்கள் ஒர்க் பண்ணுறது கெரியர் ரிலேட்டட் பர்சன்ஸாகவே ஒரே இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய பர்சன்ஸாக இருப்பாங்க. உங்களோட ஹாப்பினஸ், உங்களோட வெல்பீயிங்காக உங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பர்சன்ஸ் தான் இருப்பாங்க. அதாவது டாக்ஸிக் எல்லாரும் விலகிறாங்க. நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்களோ, உங்களுக்கு மதிப்பு இருக்குமோ, ஹாப்பினஸ் இருக்குமோ, ஒரு ஹீலிங் இருக்குமோ, அந்த மாதிரியான ஒரு சரௌண்டிங்ஸ் அமையும். உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ், நியூ ஃப்ரெண்ட்ஸ் அமைவாங்க. ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் பழைய ஃப்ரெண்ட்ஸ் திருப்பி வரத்துக்கு சான்சஸ் இருக்குது, ஒரு ஃபர்கிவ்னஸோட. பட் அக்செப்ட் பண்ண வேண்டாம். தட் இஸ் அ பாயிண்ட். எங்களா வெரி சூன் வந்துட்டு வருவாங்க. பட் ஆனால் வந்து அக்செப்ட் பண்ணிக்க வேண்டாம். பிகாஸ் உங்களுக்கு நியூ ஃப்ரெண்ட்ஸ், நியூ லைஃப்ங்கிறது வரும். ஸோ அதனால வந்துட்டு அந்த பழைய பர்சன்ஸ், பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேண்டாம். உங்களுக்கு growth இருக்காது. ஓகே, டாரோட்ல பார்க்கலாம். ஓகே, ஃபுல் கார்டா? ஓகே, ஸோ நான் வந்து ஹாப்பினஸ், எமோஷனல் எல்லாமே நான் சொன்னேன் பார்த்தீங்களா? ஸோ அது மாதிரி வந்து கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக இருங்க. பிகாஸ் வந்து உங்களுக்கு பிளாக்கேஜஸ் எல்லாமே ரிமூவ் ஆகிடும், ரிலீஸ் ஆகும். ஸோ அடுத்த ஸ்டெப்பு என்ன வைக்கிறதுன்னு யோசிச்சுட்டு பண்ணுங்க. இது வந்து கெரியராக இருக்கட்டும், ஒரு ஃபினான்ஷியல் ஹேண்ட்லிங்காக இருக்கட்டும், பர்சனல் ரிலேஷன்ஷிப் எதுவாக இருந்தாலும், அடுத்து நம்ம நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு ஸ்டெப்புமே யோசிச்சு வைக்கணும். ஓவர் கான்ஃபிடென்ட்டாக வேண்டாம். நான் ஏன் ஓவர் கான்ஃபிடென்ட் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன்னா, பிகாஸ் நீங்கள் கேட்கறது எல்லாமே இனிமேல் உங்களுக்கு கிடைக்கும், ஈஸியாக கிடைக்கும். இப்போ ஒன்றுக்கு போராடுறீங்க, நாளைக்கு ஈஸியாக கிடைக்கும். அப்போ உங்களுக்குள்ளே ஓவர் கான்ஃபிடென்ட் வந்துடும். ஓகேங்களா? ஸோ அதில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அண்ட் பாஸ்ட் லவ் திருப்பி வரதுக்கு சான்சஸ் இருக்குங்க. யார் உங்களை ஹர்ட் பண்ணாங்களோ, காயப்படுத்தினாங்களோ, டெஃபினட்டாக திருப்பி வருவாங்க. அண்ட் நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா, ஒரு சில பேர் வந்துட்டு உங்களோட ஃபேக்கான ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. அதுக்கான உண்மைகளும் வெளியே வரும். ஸோ நீங்கள் வந்து பழசே நினச்சிட்டு உட்கார வேண்டாம். வாட் எவர் ஹேப்பன், முடிஞ்சதை விட்டுருங்க. இனி வரக்கூடியதை மட்டும் பார்ப்போம். அண்ட் அதே மாதிரி வந்து உங்களுக்கு நிறைய நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க. நிறைய கோர்சஸ் எடுக்கலாம், இல்லை நிறையா வந்து உங்கள் கெரியர் ரிலேட்டடாக வந்து படிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஐ திங்க் வந்துட்டு நீங்கள் மோர் ஆஃபன் வந்துட்டு இந்த மாதிரி எந்த ட்ராமாஸ்க்குமே இனி உங்கள் லைஃப்பில் இடம் இருக்காது. ஓகேங்களா? உங்களோட கெரியர், ஃபோக்கஸ், மணி, வெல்த், உங்கள் லைஃப் செட்டில்டு, ஹாப்பினஸ், இது மட்டும்தான் உங்களோட தாட்ஸில் இருக்கும். ஸோ இது எல்லாமே சேஞ்சஸ் வருங்க, கவலைப்பட வேண்டாம். நான் சொன்ன மாதிரி வந்து இப்போது உங்கள் லைஃப்பில் வந்து யாருமே இல்லாமல் இருக்காங்க. பட் வெரி சூன் வந்து அந்த மாதிரியான ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், வெல்விஷர்ஸ், ஒரு மென்டார்ஸ் எல்லாம் வர்றப்போ அப்படியே லைஃப் மாறிடும். ஓகேங்களா? அவங்க வந்து உங்களை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிடுவாங்க ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை காமிக்க. ஓகே, இது ரெண்டும் வந்திருக்கா? ஸோ நீங்கள் வாட்டர் சைன், அப்பா, கடகம், விருச்சகம், மீனம், எவ்வளோ ஹார்ட் பிரேக்கை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்கன்னு உங்களுக்கு தான்ப்பா தெரியும். வாட்டர் சைன் ஃபேஸ் பண்ண ஹார்ட் பிரேக்ஸ்க்கெலாம் அளவே கிடையாது. எல்லாத்துலேயும் அடி. நம்பினவங்க அத்தனை பேரும் ஏமாத்திருப்பாங்க. நீங்கள் கஷ்டப்பட்ட காலத்தில் உங்களோட ஃபேமிலியிலேருந்து, உங்களோட ரிலேட்டிவ்ஸ், வெரி க்ளோஸ் டு ஒன்ஸு ஒரு காலத்தில் உங்களை தலையில் தூக்கி வச்சு ஆடிருப்பாங்க. பட் ஆனால் அவங்கள வந்து அப்படியே தூக்கி போட்டு போயிருப்பாங்க. நிறைய எமோஷ்னலான விஷயங்கள் மனசுக்குள்ளார ஹோல்டு பண்ணியிருக்கீங்க. அதை ரிலீஸ் பண்ணுங்க.
சரி, உங்களோட ஹார்ட் சக்கரா வந்து அவ்வளோ 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 வீக்காக இருக்கு. நீங்கள் வந்து நீங்கள் நல்லா பேசக்கூடிய ஆளுங்க, சூப்பராக பேசுவீங்க, கம்யூனிகேஷன்லாம் செம்மையாக பேசுவீங்க. ஆனால் உங்கள் லைஃப்பில் நடந்த அந்த ஹார்ட் பிரேக்ஸ்னால யாருக்கிட்டையுமே இப்போ உங்களுக்கு பேச தோணலை. இனி வர அப்கமிங் டேஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் சைன் ஒரு சில பேர் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக நீங்கள் பேசுனீங்களோ ஒரு காலத்தில், இனிமேல் பேசுறதே கம்மியாக பண்ணுவீங்க. கேட்குற கேள்விக்கு பதில் வாங்கன்னா வாங்க, போங்கன்னா போங்க, அப்படிதான் இருப்பீங்க. பட் அது நல்லது தான், பிகாஸ் நீங்களே மாறிடுவீங்க. ஹார்ட் பிரேக்ஸ் எல்லாமே உங்களை மாற்றிடும். அண்ட் ஓவர் திங்கிங் வேண்டாம். வாட்டர் சைன் வந்து ஓவர் திங்கிங்லாம் நல்லாவே பண்ணுவீங்க, அதெல்லாம் வேண்டாம். ஓகேங்களா? பிகாஸ் வந்து இனிமேல் வந்து எதுவுமே உங்கள் லைஃப்பில் இருக்க போகிறது கிடையாது. எல்லா ஹார்ட் பிரேக்ஸ் அத்தனையுமே விலகுது. அந்த மாதிரி டாக்ஸிக் பர்சன்ஸும் விலக போகிறாங்க. கம்ப்ளீட் ஹீலிங் தான் உங்களுக்கு வரும். ஸோ பிஸ்னஸ் வைஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு சில அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், ஒரு சில சேலஞ்சஸ் வரலாம். நீங்கள் பர்சனலாக எடுத்துக்காதீங்க. ஓகேங்களா? பிரச்சனைகள் சேலஞ்சஸும் வந்து அடுத்தடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு தான் நீங்கள் போகணும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பிஸ்னஸ் வைஸ்லையும் சரி, கெரியர் வைஸ்லையும் உங்களுக்கு ஒரு மென்டார் கிடைப்பாங்க, கவலைப்பட வேண்டாம். ஸோ நீங்கள் ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கீங்களா? ஒரு நியூ ஃப்ரெண்ட்ஷிப்ஸ், நியூ பர்சனை ட்ரஸ்ட் பண்ணுறதுல உங்களுக்கு ரொம்ப ஒரு இதாக இருக்குது. ட்ரஸ்ட்டே, நம்பிக்கையே எனக்கு யார் மேலே இல்லைன்னு இருக்கீங்களா? கொஞ்சம் அந்த ஒரு விஷயத்தை மட்டும் மாற்றிக்கோங்க. பிகாஸ் வந்து உங்களோட ஐ அண்டர்ஸ்டாண்ட், லைக் ஆல்ரெடி ஹார்ட் சக்ராஸ் எல்லாமே வீக்காக இருக்குது, லைஃப்பில் எல்லா பிரச்சனைகளும் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்கன்னு. பட் இனி வர்றது வந்து கம்ப்ளீட் பிளெஸிங்ஸ். உங்களோட அந்த கஷ்டகாலம், அந்த ஒரு பேட் கர்மா எல்லாமே போயிடுச்சு. இனி வர்றது எல்லாமே இந்த நல்ல கர்மா தான், நல்ல ஒரு பேட்டர்ன் ஆஃப் லைஃப் தான் வரும். ஸோ அதனால வந்துட்டு எதையுமே ஹோல்டு பண்ணாதீங்க. நீங்கள் ஸ்ட்ராங்காக இருங்க, மென்டலி, எமோஷ்னலி, ஃபிசிக்கலி. இது ஒன்று தான் கீ பாயிண்ட். இது 3 விஷயத்துலேயும் ஸ்ட்ராங்காக இருந்துட்டீங்க அப்படின்னா யார் உங்கள் லைஃப் முன்னாடி என்ன ட்ராமா பண்ணாலுமே அது பலிக்காது. ஓகேங்களா? ஸோ வாட்டர் சைன் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதாவது நான் சொன்ன மாதிரி பாஸ்ட் எல்லாம் விலகுது, இனி நியூ கம்மிங்ஸ் நல்லா இருக்கு, ரிலேஷன்ஷிப், ஃபேமிலி எல்லாமே சூப்பராக இருக்கு. பட் சென்சிட்டிவ் ஆக வேணாங்கிறதா பாயிண்ட். சின்ன சின்ன விஷயங்களுக்கு எமோஷனல் சென்சிட்டிவ் ஆகாம லெட் கோ பண்ணிடுங்க. எனக்கானது கிடைக்கும், நீ என்ன வேணா பண்ணிக்கோ, ட்ராமா பண்ணிக்கோன்னு விட்டுட்டு போயிட்டே இருங்க. தானா ஒரு என்னைக்கு ஒரு விஷயத்தை நீங்க வெறுக்க ஆரம்பிக்கிறீங்களோ, எனக்கு அதாவது ஒரு விஷயம் மேல நீங்க ரொம்ப அட்டாச் ஆவீங்க. அது பர்சனாக இருக்கட்டும், ஒரு பொருளாக இருக்கட்டும். அந்த அட்டாச்மெண்ட்டை என்னைக்கு நீங்கள் விடுறீங்களோ அப்போ அது உங்கள் தேடி வரும். ஸோ வாட்டர் சைனை பொறுத்த வரைக்கும் அதுதான். ஓகேங்களா? ஸோ உங்கள் ஹார்ட்டை நல்லா ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க போல. ஓகே, ஸோ தேங்க்யூ, தட்ஸ் ஆல். வாட்டர் சைனுக்கு இதான் மெசேஜ். ஸோ ஸ்டே பிளெஸ்ட். நெக்ஸ்ட் வந்து ஏர் சைன், மிதுனம், துலாம், கும்பம். ஸோ மிதுனம், துலாம், கும்பம் உங்களுக்கு என்ன பார்ப்போம். ஸோ உங்கள் ஆசைகள் எல்லாமே வந்து கிடைக்குங்க. அதாவது நீங்கள் நிறையா ஆசைகள் வச்சுருக்கீங்க லைஃப்பில், எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது, போராடணும். இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு வேலையாக இருக்கட்டும், ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், இல்லை ஒரு வீடு வாங்குறீங்க, விற்கிறீங்க, அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஒரு எதிர்காலம் இருக்குது அப்படின்னாலுமே நீங்கள் ஆசைப்பட்ட அந்த ஒரு விஷயம் அடையறதுக்கு பல போராட்டங்கள் இருக்கும். இப்போ நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கலாம் நீங்கள். ஸோ அந்த சேலஞ்சஸ்ல இருந்து நீங்கள் வந்து டெஃபினட்டாக வந்து வெளியே வருவீங்க. பட் கொஞ்சம் ஒரு போராட்டங்கள்ங்கிறது இருக்குங்க. அதுக்கான ஹெல்ப் கிடைக்கும் டெஃபினட்டா. ஓகேங்களா? நான் ஏன் வந்து சேலஞ்சஸ் இருக்கும் அதெல்லாம் சொல்றேன்னா, சரி நீங்கள் வந்து லைஃப்பை பார்க்குற விதங்களை மாற்றணும்னு நான் சொல்வேன். அதாவது நீங்கள் உங்கள் பார்வையிலே பார்க்குறீங்க, பட் கொஞ்சம் ப்ராடாக பார்க்கணும் அப்படின்னா பண்ண மாட்டேங்கிறீங்க. கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ட்டுமே இருக்குது உங்களுக்கு. அதே மாதிரி உங்கள் மனசும் வந்து கொஞ்சம் அலைப்பாஞ்சிட்டே இருக்கு. ஒரு கரெக்டான ஒரு விஷயத்தில் நீங்கள் வந்து நிற்க மாட்டேங்கிறீங்க. ஸோ அதனாலே வந்து நீங்கள் வந்து ஒரு மைண்டில் வந்து பிளான் பண்ணுறீங்க. இந்த ஒரு மாஸ்டர் பிளானிங் சொல்லுவோம்ல,
அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்க பண்ண மாட்டீங்க. ஆசைகள் நல்லா இருக்கும், பிளானிங்லாம் நல்லா இருக்கும். ஆனா ரியாலிட்டின்னு வரும் பொழுது உங்களுக்கு வேற மாதிரி வரும். பிகாஸ் நான் ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னா, உங்க பிளானிங்கே தப்பா இருக்கும்னு நான் சொல்லுவேன். ஐ டோன்ட் நோ, எனக்கு அப்படிதான் மெசேஜ் வருது. உங்க லைஃப்ல எதுவுமே அவ்வளோ ஈஸியா கிடைக்காம ஒன்னொன்னு போராடி கிடைக்கிறதுக்கான காரணங்கள் அதுதான். ஒரு சில ரியாலிட்டிஸை நீங்க அக்செப்ட் பண்ணவே மாட்டேங்கிறீங்க. ஓகே, டேரோட்ல பார்க்கலாம். 2 of Swords சொன்ன பாத்தீங்களா? அதாவது நீங்க ஒரு விஷயம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருப்பீங்க, அதுதான் கரெக்ட் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. பட் ஆனா ரியாலிட்டியில வேற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் இங்க பிரச்சனையா இருக்கு உங்களுக்கு. அண்ட் உங்களை சுத்தி அப்பா நிறைய ஜெல்லஸ், நிறைய ஈவில இருக்கு. நீங்க நல்லாவே இருக்கக்கூடாது, உங்களை குழப்பி விடணும் அப்படின்னு நிறைய பேர் சுத்துறாங்க. மேபி அவங்களோட அந்த ஜெல்லஸ் ஈவிலைனாலதான் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வருதோ என்னமோ. லைஃப்ல ஒரு கட்டத்திலும் போராட்டத்தான் தாண்டி வந்திருக்கீங்க. அவ்வளோ ஈஸியா ஒன்றும் உங்களுக்கு எதுவுமே கிடைச்சிருக்காது. பணம் நிறைய ஒரு சில பேர் நிறைய பணம் இழந்திருப்பீங்க. ஸோ இனியும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. பிகாஸ் பணம் விஷயத்துல இன்னுமே ஸ்டில் நீங்க கொஞ்சம் இம்பேலன்ஸாக தான் இருக்கு. இப்போ ஒரு சில பேர் லோன் வாங்கி அதில் லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கலாம், பணம் எல்லாமே அழிஞ்சிருக்கும். ஸோ பி கேர்ஃபுல், ஓகேங்களா? அது ரிலீஸ் ஆகும், கவலைப்பட வேணாம். பிகாஸ் இந்த பாசிட்டிவான கார்டு வந்திருக்கு. பட் ஆனால் நீங்கள் நான் சொன்ன மாதிரி ரியாலிட்டியை பார்க்காம ஒரு சைடே பார்த்து பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த ஒரு முடிவுகள் உடனே எடுக்க மாட்டேங்கிறீங்க. லைஃப்பில் ரொம்ப யோசிச்சுட்டு அந்த எட்ஜில் வச்சு தான் முடிவு எடுக்கிறீங்களா? அண்ட் ஒரு சில பேருக்கு ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆக சான்சஸ் இருக்கு, அண்ட் பணம் லாஸ் ஆக சான்சஸ் இருக்கு. ஸோ கெரியர் போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதுவுமே கொஞ்சம் ஸ்டாப் ஆகவும் சான்சஸ் இருக்கு. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஒரு டஃப் சேலஞ்சஸ் டைம் உங்களுக்கு இருக்கு இப்போ. ஸோ ஃபேமிலியிலுமே ஒரு சில ப்ராப்ளம் சண்டைகள்ங்கிறது வரலாங்க. ஒரு சில பேருக்கு ஆல்ரெடி வந்துட்டு இருக்கோம், இல்லைன்னா இனி வரலாம். எதுக்கு சண்டை போடுறீங்கன்னே தெரியாது. உங்களை கம்ப்ளீட்டா மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க உங்க வீட்டில். நீங்க ஆல்ரெடி ஒரு ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன்ல இப்போ போயிட்டு இருக்கலாம். ஒரு சில பேர் அதோட வெளிப்பாடு தான் நீங்க கத்துறதா இருக்கும். வீட்டில் தேவையில்லாத சண்டைகள் வரும். பட் ஆனால் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அதை புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஸோ ஃபேமிலியில நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கலாம். பணம் ரிலேட்டடாகவும் சரி, இல்லை மற்ற பிரச்சனைகள் ரிலேட்டடாகவும் சரி. கன்ஃபியூஷன்ஸ், நிறைய குழப்பங்கள்ங்க. அதாவது ஓவர் திங்க் பண்ணிட்டே இருக்கீங்க. பிகாஸ் உங்க லைஃப்ல நிறைய பிரச்சனைகள் இருக்கு, நிறைய விஷயங்கள் நீங்க செய்யணும். பட் எல்லாமே அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. உங்களை சுத்தி இருக்கவங்க எல்லாம் முன்னுக்கு வந்துட்டாங்க, உங்க லைஃப் அப்படியே கீழே இறங்கிட்டே போகுது. ஸோ அந்த கவலைகள் உங்களுக்கு இருக்கு. நிறைய சேலஞ்சஸ்ங்க. அப்பா, இவ்வளோ ரீடிங் முடிச்ச அப்புறம் இப்போதான் ஒரு பெருமூச்சு விடுற அளவுக்கு அழகான ஒரு கார்டு வந்தாச்சு, சன் கார்டு. பிகாஸ் இவ்வளோ கார்ட்ஸ் அப்படியே ஒரு நெகட்டிவாகவே வந்துட்டே இருந்துச்சு, ஒரு பாசிட்டிவ் வராதான்னு நினைச்சேன். வெரி குட், வந்தாச்சு. உங்க லைஃப்ல இருட்டுக்கு அப்புறம் தான் வெளிச்சம். இந்த ஒரு கார்டு எவ்வளோ பிரைட்டா இருக்கு, எவ்வளோ வெளிச்சமா இருக்கு. அது கண்டிப்பா நடக்கும், உங்க ஃபியூச்சர்ல இருக்கு. ஆனா இது எல்லாமே நீங்க ஃபேஸ் பண்ணணும். உங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி தெரியுங்களா, லைஃப்ல அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பேலன்சிங்கா இருக்கும் எல்லாத்துக்குமே. ஒரு சில பேருக்கு ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸுங்கிறது இருந்துட்டு இருக்கும். உங்களுக்கு கம்ப்ளீட் டவுனா தான் இருந்திருக்கும், அப்புறம் தான் கம்ப்ளீட் அப்பா வரும். உங்களுக்கு புரியுதா? ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, நிறைய உங்களுக்கு உங்களை குழப்பி விட ஆளுங்க இருக்காங்க. உங்களுக்கு சப்போர்ட் சிஸ்டம்ங்கிறது யாருமே கிடையாது மோஸ்ட்லி. அண்ட் நீங்க எடுக்கிற முடிவுகள் சரியா தப்பான்னு சொல்றதுக்கு கூட ஆள் இல்லை. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா நீங்க பண்றது கரெக்ட் தான் அப்படின்ற ஒரு தாட் உங்களுக்குள்ள இருந்துட்டே இருக்கு. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் உங்களோட லைஃபையும் சரி உங்களையும் டிஸ்ட்ராய் பண்ணதே அதுதான். பட் கவலைப்பட வேண்டாம், எல்லாமே நல்லா இருக்கும். யூனிவர்ஸ் பார்த்துட்டு தான் இருக்காங்க.
உங்களோட டைரக்டாக உங்களுக்கு சைன்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க. உங்களோட கஷ்ட காலம்ல இருந்து நிறைய நிறைய பெரிய பெரிய ஆபத்துகள் இருந்தெல்லாம் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இனி வரக்கூடிய டேஸ்லையுமே வந்துட்டு உங்களுக்கு நல்லா இருக்கும். பட் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகேங்களா? உங்கள் எமோஷனலை கண்ட்ரோல் பண்ணுங்கள். தேவையில்லாததுக்கு ரியாக்ட் பண்ணிக்க வேண்டாம். அண்ட் ஓவர் திங்கிங் பண்ண வேண்டாம். உங்களுக்கு இப்போ நிறைய சேலஞ்சஸ் இருந்தாலும் உங்கள் ஃப்யூச்சர் சூப்பராக இருக்குது. ஃப்யூச்சரை நினச்சிட்டு கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அண்டு ஃப்யூச்சர் ரிலேட்டடான மேனிஃபெஸ்டேஷனாக இருக்கட்டும், உங்களோட பிளானிங்ஸ் எல்லாமே அது ரிலேட்டடாக பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் சிங்கிளாக இருக்கீங்க அப்படின்னா இப்போ மேபி வந்துட்டு உங்களுக்கு மேரேஜாக இருக்கட்டும், நியூ லவ்வாக இருக்கட்டும், கொஞ்சம் சேலஞ்சஸ் இருக்கும். பட் வெரி சூன் 1 இயர் நெக்ஸ்ட் இயர்லலாம் நீங்கள் ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ் பார்க்கலாம். சிங்கிளாக இருந்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு மேரேஜ் ஆக சான்சஸ் இருக்குது. அண்ட் நியூ ரிலேஷன்ஷிப் எஸ் பாசிபிள். அது இந்த இயர் எண்டில் இருந்தே உங்களுக்கு நல்லா இருக்கும். இப்போது எவ்வளவுக்கு எவ்வளோ இடிஞ்சு போய் உட்காந்துருக்கீங்களோ இனி ஃப்யூச்சர்லலாம் அவ்வளோதான் ஜாலியாக இருக்கும் உங்களுக்கு. சரி, இந்த ஒரு கார்டில் எப்படி இந்த பர்சன் இருக்காங்க. இன்னைக்கு எல்லா பக்கமும் இருட்டா தெரியுது, எங்கேயுமே போக இடம் இல்லாமல் இருக்கீங்க. இனி ஃப்யூச்சரில் பாருங்களேன், அவ்வளோ வெளிச்சமாக இருக்கும். நீங்கள் உங்களை யாருமே வெல்கம் பண்ணியிருக்க மாட்டாங்க. எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு எந்த ரிலேட்டிவாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் கூப்பிட்டுருக்க மாட்டாங்க. இனிமேல் எல்லாமே மாறும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கான ஒரு டைம்ங்கிறது கண்டிப்பாக வரும். பட் அது வரைக்கும் பொறுமையாக இருங்க. பணம் விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகேங்களா? ஸோ அவசரப்பட வேண்டாம். எந்த ஒரு எக்ஸ்பென்சஸாக இருக்கட்டும், இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், கேர்ஃபுல்லாக இருங்க. அண்ட் யாரையும் நம்ப வேண்டாம். உங்ககிட்ட பணம் கேட்டு வருவாங்க. வெரி சூன் ஒரு சில பேருக்கு பணம் ஏதோ ஒரு வழியிலேருந்து வரும். ஸோ அது தெரிஞ்சுக்கிட்டு உங்களை ஏமாத்த உங்கள் கையிலேருந்து பணத்தை வாங்குறதுக்கு ஒரு சில பேர் வருவாங்க. ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ஒரு நல்ல ட்ராமாவில் சூப்பராக பண்ணுவாங்க. நம்பிடாதீங்க. இனி பணம் விஷயத்தில் யாருக்கும் கொடுத்து ஏமாறாதீங்க. ஓகேங்களா? கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். உங்களோட லைஃப் லெசனே உங்களுக்கு ஒரு பிக்கெஸ்ட் எக்ஸாம்பிள். ஓகேங்களா? ஸோ மற்றபடி இட்ஸ் ஃபைன். ஃபியூச்சர் இஸ் குட். ஓகேங்களா? ஸோ தைரியமாக இருங்க. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் ஏர் சைன். ஸோ இன்னைக்கு 4 ஜோடியாக்கோட எலமெண்டல் சைன்ஸ் பார்த்தோம். ஸோ தேங்க்யூ, ஸ்டே பிளஸ்ட். என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். தேங்க்யூ, ஸ்டே பிளஸ்ட்.